துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துவோம். நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை தேவனே. அல்லேலூயா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரகோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரகோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, வீணை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனை நல்ல இவை அறியும்போது இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரமோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரமோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற போது தாட்சி என்பது வாழ்வினில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர செய்வார். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்தனம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே.
பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண போறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடுகளும் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியிலே கூட வழிநடத்துவதற்காக நன்றி. இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை புறப்படுத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கி உண்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தை கட்டிடமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கப்படுதும் பாடப்படுதும் வார்த்தையை கேட்கும் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிய வருகிறது நீரை கூட இந்த வழிநடத்தும் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை வழிநடத்துகிற சோதனை சிறிய பிள்ளைகள் சொல்ற வசனத்தினையும் கூட மகிமைப்படும் ஜெபிக்கும். கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உங்களது உலகம் நடக்கிறார்களுக்காக ஆண்டவரே, உலகம் அங்கிருந்து கூட நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை இடங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும் இதயத்தோடு கூடுகிற ஒவ்வொரு திருச்சபையும் தேவ வல்லமையான கிரியை செய்வோமா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே, சபைகள் ஆண்டவரை ஆயத்தப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆண்டவரே, இந்த நாட்களும் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொரு தேசங்களில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை கூட வழிநடத்திற்கப்பா ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத வாசனை நடத்துகிறோம். சங்கீதத்தினுடைய 108வது சங்கீதம் வீட்டில் வாசிக்க கேட்போம். அதுக்கு பிறகு தமிழ் வாசிப்போம். Psalm 108, ein Psalm Davids, ein Lied. Gott, mein Herz vertraut auf dich, deshalb will ich dir singen und dir danken. Wach auf, meine Seele. Wach auf, Harfe und Zither, ich will den Morgen mit meinem Lied aufwecken. Herr, ich will dir vor allen Menschen danken, ich will dich loben unter den Völkern. Denn deine Gnade ist höher als der Himmel und deine Treue reicht, soweit die Wolken ziehen. Herr, erhebe dich über den höchsten Himmel und deine Herrlichkeit erfülle die ganze Erde. Befreie dein geliebtes Volk, rette uns mit deiner rechten Hand und erhöre uns. Dies hat Gott in seiner Heiligkeit versprochen. Ich will Sichem voll Freude aufteilen und das Tal Sukkot ausmessen. Gilead gehört mir und Manasse ist mein Eigentum. Ephraim wird meine Kriege hervorbringen und Juda meine Könige. Moab wird mein ergebener Diener werden und Edom wird mein Sklave sein. Über die Philister will ich siegreich triumphieren. Doch wer wird mich in die Festung einlassen? Wer wird mir den Sieg über Edom schenken? Gott, hast du uns verstoßen, wirst du nicht mehr mit uns umher in den Krieg ziehen? Hilf uns im Kampf gegen unsere Feinde, denn auf menschliche Hilfe kann man sich nicht verlassen. Mit Gottes Hilfe aber werden wir große Taten vollbringen, denn er wird unsere Gegner zertreten. Amen. ஆமென். தமிழை நாங்கள் கேட்கிறோம். சங்கீதம் 108. சங்கீதம் 108 தாவீதின் சங்கீதமாக்கிய பாட்டு. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையை பாடும். வேலையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணுவேன். இருபை வானங்களுக்கு மேலாகவும் சத்தியம் மண்டலங்கள் கையாகவும் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், மது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீக்கிரமே பங்கிட்டு சுக்கிரத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். மோவாப் என் பாத பாத்திரம், யோதமின் மேல் என் பாதரட்சியை எடுக்கிறேன், பெலிஸ்தரின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரில் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரில் அல்லவா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரை எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். தேவனை எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனை உற்சாகமாக அவர் துதிக்கும் பொழுது இணைந்து நான் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
சங்கீதம் 108:3 வாசம் கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு கீர்த்தனம் பண்ணுங்கள், சிலவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சங்கீதக்காரன் சொன்னார். அவர் எல்லா துதிக்கு கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு துதிக்க ஆரம்பிக்கும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க எல்லாவற்றையும் மேலாக ரட்சித்தாரே, உடையான சேற்றிலும் தூக்கி எடுத்தார், பாவங்கள் இரத்தத்தினால் கழுவினார், நம்முடைய பிள்ளையாக மாற்றினார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம். அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேர்வுகளை சந்தித்த ஜோவாயிரே, சுரந்தந்த ஜோவாராபா, பலந்தந்த எல்சடா, சமாந்தந்த ஜோவாசாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ரோய், எங்களை பரிசுத்தமாக்குற ஜோவாமைக்காதே, எங்களுக்கு நீதி நியாயம் வாசிக்கேடு. இரக்கமுள்ள தேவனாயே நமன், நீவள தேவனாயே சாய், உண்மையுள்ள தேவனாயே ராஜும், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அளவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இறக்கமினாலும் கிருபையினாலும் முடி சூழ்த்தினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே. சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே. ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றினீரே. கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றினீரே. புதுப்பாடலை எந்த நாளில் தந்து கீதம் பாடச் செய்தீர். புதுப்பாடலை எந்த நாளில் தந்து கீதம் பாடச் செய்தீர். ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும்
தந்தீரையா உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா கைவிட்ட வேளையிலே கரம் பிடித்து நடத்தீரே கைவிட்ட வேளையிலே கரம் பிடித்து நடத்தீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்துக் கொண்டீர் மகிமையில் நிறுத்தினீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்துக் கொண்டு மகிமையில் நிறுத்தினீரே ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்னென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா நன்மையான ஈவுகளை தந்தீரையா ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே ஒரு தகப்பனங்களை தோளிலே சுமப்பது போல சுமந்து வந்தவரே ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் பிதாவின் ஆவியானவரே பேதுருவை நிரப்பினவரே பவுலை நிரப்பினவரே பர்னபாவை நிரப்பினவரே ஸ்தேவானை நிரப்பினவரே யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே ஹல்லேலூயா ஆவியானவர் வரும் பொழுது புது பெல் அடைந்து கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ முடியுமாவே அந்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவேன் பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் ஆவியானவரே 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 பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் உந்தன் பிரசன்னத்துக்காய் உள்ளம் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றோம் என் தெய்வமே உந்தன் பிரசன்னத்துக்காய் உள்ளம் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றோம் என் தெய்வமே ஆவியானவரே 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 பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும் ஆவியானவரே உந்தன் மகிமைகளை
செய்திடுமே. ஆவியானவரே, 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 பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்திடுமே. ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்திடுமே. ஆவியானவரே, 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 பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் பிலிப்பை வழிநடத்தின ஆவியானவரே, இன்றும் அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, போதிக்கிற ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, தேற்றரவாளரே, உம்மை வரவேற்கிறோம். சகல சத்தியங்களுக்கு நம்மை வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சகல புத்தியும் கரமும் நான் நமக்கு தரமுடிக்காம கரங்களை தட்டி நாம் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே உங்களுக்கு அறிவிக்கிற நான் தருகிறேன். நாங்கள் 28ஆம் தேதி 2 சபையும் இந்த இடத்துல கூட போகிறோம். ஆகவே 3 மணிக்காக நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஆகவே 28ஆம் தேதி 2 பக்த சபையும் இருந்து நாங்கள் எங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் நம்ம செய்கிறபடினால எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு கிழமை எங்களுக்கு வராது. ஆகவே இந்த இடத்துக்கு கூடி வர போகிறோம். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைவரை சொல்லி அறிந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேசங்களுக்காக ஒரு சமர்த்தியோம். இந்தியாவுக்கு ஜனங்களை ரசிக்கிறார்கள், குடிமக்களை ரசிக்கிறார், பாவடிமத்திலிருந்து அறியாமல் சாவத்தில் ஜனங்களை விடுதலையாக்குகிறார், சாதிப்படியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி ரசிக்கிறார். இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜனங்களை கேட்டு ஜனங்களை ரசிக்கப்படுவதற்காக மக்கள் நன்றி சொல்வார்கள். நாங்கள் ஜெயமந்தேரி குடிமக்கள் ரசிப்பீராக, கலந்தைக்கும் விடுதலைக்கும் வித்தியானியா ஜனங்களை ரசிக்கிறார், பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அறியாமல் விடுதலையாக்கிறார், விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்குகிறார். இயேசுவை வாழ்க்கைகளுக்காக ஜெபம் அப்போது அடிமத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு தாழ்ந்தவரை ரசிப்பிறார். நீரே பேசிய அந்த கண்ணுடத்தில் ஐஸ்தேனுக்கும் அந்த கமாசனக்கு யுத்தங்கள் அந்த ராசாயன யுத்தங்கள் ஓய வேண்டும், அமைதியின் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றாலும் அவர் அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாக்களுக்கு யுத்தங்கள் ஓய வேண்டும், அமைதியின் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் நீரே ரசிகர்கள் தேசங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றாலும் இவருடைய கருத்திலே ஒப்புத்தர
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆகவே தேசங்களுக்கு ஆதரவு கொண்டாடுற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலியரால் அடித்து பெரிய யுகங்களையெல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இனி என்ன நடக்கும் கொண்டு உலகம் பயன் கொண்டிருக்கிறது. ஜெபித்து நிறைய நடக்கலாம். ஆகவே நாங்கள் பார்த்தாங்களே என்னுடைய வருகையை குறித்து தான் பார்த்தோம். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்த சட்டைகள் வராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உற்சாகமை கொடுக்கும் பொழுது வசனங்களை சொல்ல போகிறார்கள். நாங்கள் உற்சாகம் அதோடு கொடுத்துருவோம். அன்பான கர்த்தாவே இந்த வேலையில் உற்சாகம் அதோடு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த நாயக வேலையில் ஆண்டவர்களை கூட்டி செய்வீங்க. நன்றி. எங்களை எங்கள் காணிக்கை நகையேற்று ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் வசனங்களை சொல்ல கிருபைக்கிறோம். ஒரு வசனங்களையும் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியான அவரோட கூட இருந்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வழிநடத்தங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்றாங்க. ஓடியாங்க உன்னை காக்கும் படி நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. கர்த்தருடைய மகிமை குறித்து உன்னை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மேம்பராய் இருக்கிறார். நீங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சனை யாரும் உன்னிடத்தில் வருவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போறோம். செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை படித்து ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 96:9 வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகவலை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்பொழுதான எல்லா சக்தியை கண்டித்து அப்புறப்படுத்தி கொடுக்கும் தேவனுடைய நாமத்துக்குள்ளாக ஆண்டவரை வருகிறோம். கர்த்தர் தாமே கூட வளர்த்து பரிசுத்த ஆவியார் கூட வழிநடத்தும். உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. அவன் இதை நாளில் நாங்கள் பார்க்க போகிறது வேத வசனம். அதாவது பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள். அவை பணிந்து கொள்ளுவோம் என்ற தலைப்பில் பேச போகிறேன். பணிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் நாங்கள் தேவனை ஆராதிப்பது. தேவனை ஆராதிப்பது என்றால் என்ன? நாங்கள் பல முறை கேட்டிருக்கிறோம். தேவனை ஆராதிப்பது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரம் உண்டு. அலங்காரங்கள் பல உண்டு. ஆனால் வேதம் சொல்றது பரிசுத்த அலங்காரம். ஆகவே எங்களுடைய நாங்கள் வாழும்படியாக, நாங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே தன்னுடைய முற்றுமுழு அழகை இழந்தார். அவர் நாங்கள் அழகா இருக்கும்படியாக தன்னுடைய சிலுவை மரணத்தை செய்தாகவே அவர் அழகா இருந்தவர். சென்ற முறை பார்த்தோம். உன்னத பாட்டிலே அவர் அழகு உள்ளவர், அற்புதமானவர், அவரை போல தலை தங்கமயமானதுக்கு எல்லாம் நாங்கள் வர்ணித்து அவர் வர்ணித்தோம். ஆனால் இசையாக சொல்லப்பட்ட அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாங்கள் பார்க்க ரூபம் இல்லாத சொல்லியிருப்பார். ஆகவே முற்று முழுதாக அவர் எங்களுக்காகவே நாம் வாழ வேண்டும், நாம் ஜீவிக்க வேண்டும், நாம் பாவமாக கழுவப்பட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் பணிந்து கொள்ள போகிறோம். யாரை பணிந்து? தேவனை கருத்து கொள்ள உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோம். யாரை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம்? ஆகவே வேதத்திலே ஆராதனையை பற்றி பல கலைகளிலே நாங்கள் தியானிக்கலாம். ஆராதனை என்பது நாங்கள் சபை கூடி வந்து தேவனை கனப்படுத்துகிறது. முதலாவது நான் ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லி குறிப்புகள் சொல்லி இந்த அடிப்படையிலேயே நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆராதித்தல் என்றால் அவர் செய்த நன்மைக்கு நன்றி கூற வேண்டும். ஆராதனைகள் அழகிறது. அதுதான் நாங்கள் துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரது பண்புகள், மேன்மைகள் அவரை புகழ்ந்து பாட வேண்டும், சொல்ல வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆவியிலே நிரம்பி நாங்கள் துதிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி நாங்கள் துதிக்க வேண்டும். அவருக்கு
நன்மை, அதாவது நம்மை, நமது நேரத்தை, நமது பொருட்களை தர வேண்டும். இதெல்லாம் ஆறாவதுக்குள்ள வருது. நம்மை கொடுக்க வேண்டும், நமது நேரத்தை கொடுக்க வேண்டும், நமது பொருட்களை கொடுக்க வேண்டும், நமது வேண்டுதல்களை தெரியப்படுத்த வேண்டும். இவ்வளவு அடங்குகிறது தான் இந்த ஆராதனை. அவை நன்மை செய்வதற்கு ஒரு நன்றி ஆராதனை செய்வோம், நன்றி செலுத்துவோம். என்றால் நமக்கு நன்மை செய்த தேவன், அவரது பண்புகள் மேன்மைகள், அவர் உயர்ந்தவர் என்று சொல்லி நாங்கள் புகழ்ந்து பாட வேண்டும். ஆவியை நிரம்பி நாங்கள் துதிக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நமது சரீரங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நம் நேரத்தை கொடுக்க வேண்டும், நமது எல்லாவித நிலத்தின் பொருளால் அவரை ஆராதிக்க வேண்டும், தர வேண்டும். ஆகவே நமது விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படும். இதுதான் இந்த ஆராதனையின் முக்கிய காரியம். அதுக்கு ஆதாரம் அவர் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. ஆராதிக்க அவருடைய சன்னதி வந்து நாங்கள் பணிந்து சொல்லுவோம். பணிவோடு நாம் தேவனுக்கு நன்றி செல்வதுதான் ஆராதனை. அப்ப அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா, அவருடைய சமூகத்தில் வரணும். ஏற்பாடுல சொல்லப்பட்டபடி அது கட்டளையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆராதித்தலுக்கு ஒரு விஷயமாக ஒரு ஆராதிக்கும் பொழுது கட்டளை நிபந்தனை கொடுக்கிறார். அவை நிலத்தின் விளைவு முதல் பலன் கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்காகவே நான் சொன்னேன், அவருக்கு நாங்கள் எண்களை கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்கணும், பொருட்களை கொடுக்கணும். அதாவது முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் யாத்திராமத்தை நாங்கள் வாசித்த வசனம் திருப்பி வாசிக்க இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. ஆகவே அவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து கொள்வதுதான் ஆராதனை. ஆகவே நாங்கள் கூடி வரும் சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராய்ந்து கொள்கிறோம். ஏதாவது நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 17:36. நான் கர்த்தருக்கு பயந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. 2 ராஜாக்களின் 17:36. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. அவரையே பணிந்து கொடுக்கிற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்யணும், பயந்து அவருக்கே நாங்கள் பலியிட வேண்டும் சொல்லி 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்தோம். ஆகவே அவருக்கு பணிந்து பயந்து பணிய வேண்டும். ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் 1 நாளாகமம் 16:29 வாசித்தோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதைத்தான் நான் 96ஆவது சங்கீதத்தில் தான் பார்ப்போம். இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காவியினுடைய இந்த ஆராதனை தொழுதலை கொடுத்து பார்க்க போகிறோம். 16வது அதிகாரத்திலே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை 29ஆம் வசனத்தை நாங்கள் படித்தோம். அதாவது கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்த வேண்டுமா, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசிக்க வேண்டுமா, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா. அதான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு சங்கீதம் 96 சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தாவீது துதிக்கு ராஜா வருந்தும் அவன் கர்த்தரை துதிக்கிறவனாய் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக கர்த்தருக்கே கராத்தனம் இதயத்துக்கு ஏற்ற மனிதனாக கண்டார் தேவன். அவை தாவீது ஒரு காரியத்தை இங்கே செய்கிறான். இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 105வது சங்கீதம் 96வது சங்கீதத்தின் காரணம் ஆராதனை உறவையை குறித்து தாவீது அவர்கள் கற்பித்திருக்கிறார். நீங்கள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த 16வது அதிகாரத்திலே தாவீது என்ன செய்கிறார்,
அதாவது வேலையை கொண்டு உடன்படிக்கை பெட்டியை அதாவது கொண்டு வந்து வரும்படியாக ஆலோசனை கேட்கிறார் மூப்பர்மாரிடம் தலைவரிடம். அவர்களெல்லாம் நாம் எருசலேமுக்கு இந்த ஆலயத்தை அந்த 20 வருடமாக அபினதாப் என்ற மனிதனுடைய வீட்டிலே இந்த பெட்டி இருந்தது. அதை கொண்டு வரும்படியாக தாவீது கலைச்ச பொழுது எல்லோரும் சம்மதித்தார்கள். நீங்க 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் கொண்டு வரும்படியாக சொன்ன பொழுது எல்லாம் சம்மதித்து அவர்கள் கொண்டு வந்த பிறகு அந்த கொண்டு வந்த எருசலேமுக்கு வந்த பிறகுதான் இந்த சங்கீதத்தை எடுத்து காட்டி தாவீது ராஜா துதிக்கிறதை பார்க்கிறோம். அது 13ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல அதை குறித்து 7ஆவது வசனத்துல பாருங்க. முதல் வசனத்திலிருந்து நாங்க வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து நான் 13ஆம் எழுதுற சிஸ்டர். அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய சொன்னது 16ஆவது அதிகாரத்துல அவங்க எப்படி ஆராதிக்க மக்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய ஜனங்களை ஆயுதப்படுத்துகிறான்னு பார்க்கலாம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடு 100 பேருக்கு 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனம் மட்டும் பார்க்கலாம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்கள் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாய் இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி, கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத்யாரீமுக்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். இப்ப அபினதாபின் வீட்டில் இருந்த இவர் வருடங்களாக இருந்த இந்த பெட்டியை கொண்டு வர சொல்லி மூப்பர்மார் அங்கே கூறிஸ்தவர்கள் அவங்களோட சம்மதித்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தா இந்த ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். இந்த ஊசாவும் அகியோவும் யாருன்னா அபினதாபுடைய பிள்ளைகள். அவர்கள் இந்த வண்டில இந்த ரதத்தை புது ரதத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தாவீதும் சகல 8வது முழு பலத்தோடு தேவனுக்கு முன்ன சுரமண்டலம் தம்புரன் வேட கைத்தாளன் கூறிய மகிழ்ச்சியோடு ஆர்ப்பட்டார்கள். அவர்கள் 9ஆம் வசனத்தை வாசிக்க. அவர்கள் கீயோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். ஏன் அது நடந்தது? 20 வருடமா அவங்களோட வீட்டுதான் இருந்தது. இப்ப கூட்டிக் கொண்டு வரும்பொழுது உற்சாகமா அந்த தேவப்பட்டியை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வர வழியில மாடு இடரப்பட்டபடியினால அந்த பெட்டி விடப்போதுன்னு சொல்லி ஊசா கைகளை நீட்டின பொழுது அங்கே கர்த்தருடைய கோபம் அங்கே விளைகிறது. அந்த பெட்டி அங்கதான் இருந்தது. இப்ப இந்த பிள்ளைகள் மாடு இடர்ந்த பொழுது பெட்டி விடப்போது பெட்டியை கையை பிடித்த பொழுது உடனடியா அடி விழுந்தது. சொல்றார்கள் பரிசுத்தமாக தேவனுடைய குலைச்சல் ஏற்பட்டபடினாலே அதை அடித்தார்கள். ஒரு விளைவு உண்மையா இருக்கு. பாருங்கள், எந்த இடத்துல நல்ல காரியங்களை நாங்க செய்யறோம், ஆனா எந்த வித சரியான காரியத்தை தவறான விதத்தில் செய்வது. ஆராதிக்கிறோம், ஆராதித்தல் நான் இந்த குறிப்புகளை சொன்னேன். துதித்தவனும் போற்றவனும் பாடவனும் முழு உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும். அதாவது சரியான காரியம் தான், சரியாகத்தான் செய்தார்கள், ஆனா அது தவறான விதத்தில் செய்தவர்கள். தவறான விதத்தில் அங்கு செய்த பொழுது ஒரு விதத்தில தேவன் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார். அவர்களும் விட்டு இருந்தது.
துணிவான காரியங்களை ஆராதனை வேளைகளிலே நாம் செய்யக்கூடாது. தேவன் பரிசுத்தம் உள்ளது. அவை பரிசுத்தமான பெட்டி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அவர் வந்திருக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது. நாங்கள் ஆவியிலே நாங்கள் நிறைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப அந்த நாட்களிலே காரணம் உடனடியாக தீர்ப்பு நடந்தது. ஏன் அந்த பெட்டியை அவர்கள் விடுத்த பொழுது தாவீதுக்கு விசனம் ஏற்பட்டு தாவீது என்ன செய்யலாம், ஓபேத் ஏதோவின் வீட்டிலே வைத்து விட்டு எருசலேமுக்கு கொண்டு போகவில்லை. 3 மாதம் அங்கே கடைசி அதிகார வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு போக வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோவின் வீட்டிலே தான் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோவின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோவின் வீட்டை அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பற்றி இது நடந்த சம்பவம். ஒரு வேளையில் இந்த ஓபேத்துடைய ஏதோ வீட்டிலே ஏதாவது பற்றாக்குறை இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வறுமை இருந்தது. ஆனால் அந்த தேவனுடைய பற்றி அங்க தங்கும்படியாக ஒரு காரியத்தை அங்க தேவன் செய்கிறார். அந்த தேவனுடைய பற்றி அங்கே போறது. இவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களோ அந்த இல்லம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த இல்லத்துல 3 மாதம் இருந்த பொழுது அவனையும் அவன் வீட்டார் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே நல்ல காரியத்தை செய்யத்தான் முற்பட்ட தகாத இடத்துல செய்தபடியினால் ஊசாங்க மறைந்து போனான். இதை பார்த்து விசனம் அடைந்த தாவீது, நான் எம்மாத்திரம், நான் எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி அவன் ஊசாவை அடித்த விசனப்பட்டு அந்த ஸ்தலத்தை சின்னான் மட்டும் வழங்க பேரேஸ் ஊசா இன்னும் பேரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லித்தான் 3 மாதம் வைக்கிறேன். வைத்த பிறகுதான் அங்கே தாவீது 16ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்ன பொழுது, கேள்விப்பட்ட பொழுது இப்ப கர்த்தருடைய கோபம் தணிந்து என்று சொல்லி கர்த்தர் ரிலாக்ஸா போன, அதாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் மீண்டுமாக கொண்டு வருகிறான். அதுக்கு பிறகு முதல் ஆக்களிடம் ஆலோசனை கேட்டது தாவீது, ஆனால் கர்த்தரிடம் வார்த்தையின்படி கேட்கவில்லை. ஆனால் 2வது முறை கர்த்தரின் வசனத்தின்படி கர்த்தரின் வார்த்தையின்படி அந்த காரியத்தை செய்ய கொண்டு வரும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவன் ஒப்புக் கொடுக்கிறான். இப்படி கர்த்தரை துதிக்க வேண்டும், துதிக்கிறதுக்கு ஆட்களை நியமிக்கிறான், இப்படி பாட வேண்டும் என்று சொல்லி அதுக்கெல்லாம் ஆட்களை நியமிக்கிறதா 105வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த சங்கீதத்தை ஆசாப்படத்தை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் மேல் வசனத்திலிருந்து பார்ப்போம். 16வது மேல் 29 நாங்கள் வாசிக்கும். அதுக்கு முதல்ல நாங்கள் அந்த வசனங்களை படிக்கலாம். அவர் செய்த இது சங்கீதம் 105 நாங்கள் படித்தாலும் எங்களுக்கு போதுமானது. ஆனாலும் இதை ஆதாரமாக நாங்கள் படிக்கலாம். 29 மகிமையும் கனமும் 13 கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். 11ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அடுத்தது, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார்.
பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். நீங்கள் பார்க்கலாம் 105 சங்கீதத்தை பார்க்கலாம். நான் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அதாவது 17. அப்படி ஆரம்பித்த நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பனிடத்தில் அவன் சகோதரனுக்கு கொடுத்த சங்கீதமாவது சொல்லித்தான். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிட்டாவதற்கு சொல்லித்தான். செய்களை நாளுக்குள்ள பிரஸ்தாபிட்டது அவரை பாடி கீர்த்தனம் பண்ணினார். அப்ப இதுக்கு முதல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் புருஷர் தொடங்கி இஷ்டவேலை ஸ்திரீகள் மட்டும் அங்கே தேவனுடைய பெட்டியை துதித்து இஸ்ரவேலின் கர்த்தரை துதித்து ஒரு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்க லேவியர் சிலரை நியமித்து அவர்களில் ஆசாப் தலைவனம் என்று சொல்லி சகரியா அவனுக்கு 2ஆவதுமாய் இருந்தான். ஏஎல் எர்மிதா பேர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இது ஏன் சொல்றேன்டா, இப்ப ஆராதனை முறைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய ஆராதனையில் முதலான துதியை நடத்துவதற்கு நாங்கள் நியமித்து அவர்கள் துதி பாடும். இதெல்லாம் தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தாவீதை போலவே இந்த பெட்டியை கொண்டு வர்ற சம்பவம் நீங்க சாமுவேல் புத்தகத்தில் 2 சாமுவேல் புத்தகத்தையும் படிக்கலாம். இந்த தாவீது பெட்டிக்கு முன்னால புகழ்ந்து பாடும் பொழுது கூட சில காரியங்கள் நடந்தது. அது அவருடைய சவுளுடைய மகன் தாவீதுடைய மனைவி அவருடைய நிந்தித்தான் மனதில். 2ஆம் அவர் வஸ்திரமில்லாத ஆழில் முடினார். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தார். அந்த தாவீது தேவனுக்கு முன்பாக சணநூல் தேவத்தை தரித்தவனாக ஆடுகிறான். ஒரு ராஜா இந்த ராஜ்ய வஸ்திரத்தை கலத்தி அவன் தேவனுக்கு கனத்தை செலுத்த முடியும். லேவியர்கள் அணியக்கூடிய அந்த ஏபத்தை அணிந்து கர்த்தருக்கு கனத்தை செலுத்த அவை தாவீது மூலமாக இந்த துதியில வீரன் தாவீதுக்கு கனத்தை கொடுக்கும்படியாக தாவீதே இந்த ஆராதனை முறைமையை நமக்கு கற்பித்துக் கொள்கிறார். அவர்களை பாடகரை ஏற்படுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படும்படியாக இந்த சங்கீதத்தை நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து ஆசாப் எடுத்து கொடுக்கிறார். ஆகவே 105ஆவது சங்கீதம் 1 to 15 வரை உள்ள வசனங்களை படிக்கலாம். 96ஆவது சங்கீதம் 22 வசனங்கள். 22ஆவது சங்கீதத்தில் 96ஆவது சங்கீதத்தில் அந்த வசனம் நாம் வாசித்து பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சங்கீதத்தை சொல்றோம். நாங்கள் சபைகளில் சங்கீதங்களை வாசித்து தேவனை ஆராதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சங்கீதங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இந்த முறைமைகளை நாங்கள் ஒழுங்கு கிரியமாக செய்ய வேண்டும் என்று தாவீது இங்கே சொல்லி இதுபட நீங்க சங்கீதத்தை படித்தீங்கன்னா நான் சொன்ன 5 காரியம். அவருடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து பாட வேண்டும். அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வேண்டும். எகிப்திலிருந்து நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி முதலாவது ஆராதனையை நன்றி செலுத்த வேண்டும். அவர்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆராதனையில் பிரியமுள்ள தேவன். அவரை நாங்கள் ஆராதிக்கலாம். நாங்கள் அவரிடம் தான் ஜெபம் பண்ண முடியும். வேற யாரும் இல்லை. நாங்கள் அவரே ஆராதிப்பதற்கு அவரிடமே நாங்கள் ஜெபம் பண்ணி வரணும். அவர் பரிசுத்த அவர் சன்னதிக்கு முன்னு பாருங்க துதித்து நாங்கள் ஜெபித்து அவருடைய சன்னதிக்கு முன்னு வந்து பரிசுத்த அலங்காரங்கள் கணக்குகள் பரிசுத்தமானதும் அலங்காரமாக இருக்கிறார். அவர் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் அவர் பணிந்து குனிந்து ஒரு பணிந்துனா ஒரு கீழ்ப்படிவு. இந்த கீழ்ப்படிவோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் யாருக்கு ஆராதனை சாத்தான் வந்து கேட்கும் பொழுது அங்க மத்திய 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதப்பட்டது. அவர் நாங்கள் உண்மையான ஆராதனை சரியான ஆராதனை என்றால் நாங்கள் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்வதை பார்க்கணும். மத்திய 4:10. அப்பொழுது இயேசு அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டை கட்டளை கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களை நீங்க சேவிக்க வேண்டாம், விக்கிரகங்களை நீங்க வழிபட வேண்டாம், உண்மையான தேவனை ஆராதிங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்க இங்க பிசாசுடைய ஆண்டவரதை வசனத்தை சொல்லியே சொல்லுகிறார், ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆகவே யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரிய எஸ்தேரி வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஆவி உடனும் உண்மையுடனும் தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ஆவியிலே நிறைந்து நாங்கள் துதிக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து நாங்கள் மாம்சமாக இன்னைக்கு மாம்சத்தில் ஒரு ஆராதனை உண்டு. அவர்கள் தங்களுடைய சரீரங்களை பிடித்து நாங்கள் தேவனுக்கு ஏதாவது செய்து நாங்கள் மேலே போய் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை நாங்கள் இறந்த பிற்பாடு பரலோகம் போவோம் எல்லா மதத்தவர்களுக்கும் இருக்கு.
ஆனால் அது எப்படி போறதுக்கு ஆன காரியங்களை சொல்லப்படும். இந்த இடத்துக்கு நாங்க போகணும்னு சொன்னா அதுக்குரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றினால்தான் அந்த இடத்துக்கு போகணும்னாவே அவரை ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஆராய்கிறது, ஒரு தண்ணி போத்துட்டு நாங்கள் எடுத்தோம்னா பல இடங்களிலே ஒவ்வொரு கிடையாது. அதே தண்ணி போத்த நீங்கள் எரிக்க வாங்கல கொஞ்சம் கூட வரும், இங்க கப்பலாண்ட கொஞ்சம் கூட வரும், குறைவா இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆனா அந்த தண்ணிக்குள்ள உள்ள மெக்னீசியம், சோடியம், கார்போஹைட்ரேட் இந்த காரியங்கள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். இப்போ மெக்னீசியம் கூட இருக்கிற இதுகளை எடுத்தால் உங்களுக்கு எலும்புக்கு நல்லது, கால்சியம் கூட இருந்தால் எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சு. ஆனால் ஒவ்வொரு இடத்துல தண்ணீர் மலிவாக இருந்தால் அதெல்லாம் குறைவாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்று பார்த்து எடுக்கும்போது ஒரு நபை தண்ணி ஒன்று தான், அதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அவை இந்த தண்ணீர் ஒரு இடத்துல ஒரு வெளியா இருக்கு, ஒரு இடத்துல இப்படியாகவே ஆவியில நிறைந்து ஆராதிக்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு தேவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவி கர்த்தருடைய தீபமாக இருக்கிறது. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எண்ணெய் வேண்டும். அவை எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணெயினாலே நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவி நம்மை நுழைக்கும் பொழுது, நம்முடைய ஆவியிலே அவர் செயல்படும் பொழுது நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது. அவர் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவன். அவட எளிமை உள்ளனா அவடு கள்ளவடு ஆவதே உண்மையுடனே கர்த்தரை பணிந்து கொள்ள முடியும். எளிமை உள்ளவன் பாக்கியவன் சொல்லுகிறார். தேவன் தம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார்கள் சொல்லி நம்ம யோவானிலே பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரம், சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியுடன் உண்மையுடன், ஆவியுடன் பரிசுத்த ஆவியானவுடன் நாம் உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். அவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளங்களே இருதயங்களும் ஆராய்கிறவர். நாங்கள் சில பேர் சொல்லுவோம், நமக்கு உள்ளத்தில் நடக்கிற போராட்டம் நமக்கு தெரியாம இருக்கிறது. நமக்கே தெரியாத அந்த உள் இருதயங்களிலே தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் சபையிலே உற்சாகப்படுத்துவோம். தேவன் தந்த பாஷையில தேவனை துதியுங்கள், உற்சாகப்படுத்துவோம். அது எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்வார். உங்களுக்கு புரியாததை புரிய வைக்கிறவர் கர்த்தர். ஆகவே உள்ளத்திலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது, தேவனுடைய பாஷையிலே தேவனோடு நாங்கள் பேசும் பொழுது, அங்கே தேவன் உள்ளத்தில் இருக்கிற சில காரியங்களை வெளியே கொண்டு வந்து நம்ம உற்சாகமடைய செய்வார். நமக்கே தெரியாத போராட்டங்களை நாங்கள் இன்னைக்கு, அதான் நான் சொல்வது, நீங்க எந்த சூழலில் இருந்தால் அந்த ஆவியை பெற்றவர்கள் பாசையில அந்நிய பாசையில நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்களுக்கு தெரியும் அந்த உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம வெளிக்கொண்டு அங்கு உடைக்கிறார். ஆகவேதான் நாங்கள் ஆவியை நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டை கர்த்தர் செய்தார். அதுதான் பெந்தெகோஸ்து நாளிலே நடந்த அந்த அதிசயமானவே பாசைகளுடைய வரங்கள் தேவன் கொடுக்கிறார். அவ இந்த நாட்களில் பாருங்க மாம்சத்தில் நடக்குது. இன்றைக்கு ஒரு சொன்னார் நண்பர், தமிழுக்கு சொற்கள் இல்லாம தமிழில் உள்ள காரியங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒவ்வொன்றையும் கேட்கிறார். ஒரு பழமொழியை இவர் சொன்னார், ஆனைக்கும் ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன், ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். அது என்ன ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்? அது இல்லையா, நாங்கள் யானை பூனை, அது யானைக்கு ஒரு காலம். அதுக்கு என்ன இதற்கு தெரியாத சொல்லுவோம், நல்ல அப்படி இருந்தவன் உனக்கு ஒரு காலம் எனக்கு காலம் சொல்றதுக்காக சொல்றாரு. ஆனா அந்த சௌரஞ்சனா ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். ஆ என்று சொன்னால் பசு என்ற அர்த்தம். பசு நெய்க்கு ஒரு காலம், பசு நெய். பூ நெய், பூவின் நெய், தேனுக்கு ஒரு காலம். இந்த ஆணை, இந்த நம்முடைய நெய் வந்து வெளியான மனிதருக்கு நல்ல மருந்தா இருக்கா. அது தேனை உண்பதனால உள்ளான மனிதனுக்கு, உள்ளாக இருக்கிற உறுப்புகளுக்கு பலமா இருக்கிறதாம். அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். சரியா இருக்கிறான், அதான் சரியா நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது. நான் யாரையும் பூனையும் விட நினைச்சேன். ஆனா அவர் சொன்னதான் தெரியுது. ஆகவேதான் வெளியரங்கமான ஒரு காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும்
தேவன் பரிசுத்தம் ஆக்குதல் மூலமாக அது பூனை அதாவது தேனை போல நாங்க உள்ளான மனுஷனில் பலமுள்ள ஆவியை நமக்கு தருகிறார். அவை உள்ளான மனுஷன் பலமடையும் பொழுதுதான் அவை நம்முடைய சுயமான ஒரு மனுஷன் ஒன்று இருக்கு. சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும். சில நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அதாவது சுயம் உடைக்கப்பட வேண்டும், சுயம் மரிக்க வேண்டும். சுயம் மரிக்கிறதை என்றால் ஜோர்ஜ் முல்லரிடம் ஒரு வாலிபன் போய் கேட்கிறார், ஐயா நீங்கள் இந்த ஊழியத்தில் நல்லா செய்து வருகிற நல்லா வெற்றிக்கு என்ன ரகசியம் என்று கேட்ட பொழுது ஜோர்ஜ் முல்லர் சொன்னாராம், நான் சுயத்துக்கு மறுத்து விட்டேன். சுயத்துக்கு மறுத்தல் என்றால் என்ன போதுகிறே? அவர் சொன்னாராம், நேரடியா ஃப்ரீடோப்புக்கு போ, சவுக்காலைக்கு போ, அங்க போய் இருக்கிற கல்லறையை பார்த்து உன்னுடைய வாய்ப்புல என்னென்ன கெட்ட வார்த்தை வருதோ ஒவ்வொரு கல்லறையை பார்த்து பேசு. கொஞ்ச நேரம் கழித்து நீ பேசின அந்த கல்லறை இடத்துல போய் அவர்களை புகழ்ந்து பேசு. அப்படி பேசிவிட்டு என்னிடம் வா என்று சொல்லலாம். இப்ப இந்த வாலிபனும் போய் தனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு பிரேயர் கல்லறைக்கும் போய் பேசினான். கொஞ்ச நேரத்தால அந்த பிரேயரங்கள் அந்த கல்லறைக்கு போய் புகழ்ந்து, நீ அப்படிப்பட்டவர், நீ நல்லா இருந்தடி அப்படின்னு அவரை புகழ்ச்சியெல்லாம் இனிமேல் புகழ்ந்து பேசிட்டு, ஐயா நான் எல்லாம் செய்து விட்டு என்ன மாறுதலை கண்டாயின்னு கேட்டார். ஒன்றே காணவில்லை. அப்பொழுது அவர்கள் நீ பேசும் பொழுது உனக்கு எதிர்த்து வந்தார்களா? இல்லை. அப்ப நீ புகழ்ந்து பேசுற பொழுது என்ன புகழ்ந்து விட்டாங்க பெருமையாக வந்தார்களா? இல்லை. அதுதான் சுயத்துக்கு மறுத்தல். இப்ப நான் சிலுவையில அறையுண்டு, இயேசுவோடு நான் சிலுவையில அறைந்து விட்டேன். என்னுடைய சுயம் மறைந்து விட்டது. சுயம் மறைந்து விட்டால் எனக்கு யார் என்ன பேசினாலும் கேட்கா, என்னை புகழ்ந்து பேசினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. உயர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படவும் மாட்டேன். என்னை இகழ்ச்சிய விருந்தளிப்பது கோவப்பட மாட்டேன். இதுதான் தப்பி சுயத்துக்கு மதிக்கிறது. அவை இதை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் உள்ளத்திலிருந்து ஆராதிக்கணும் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். சுயம் சாகவில்லை, சுயம் சொல்லுவது இப்பதான் இவருடைய சுயரூபம் வெளிப்பட்டது. என்ன உள்ளுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறார், அது உள்ளுக்கு இப்பதான் ஒரு சுயம். அப்ப நாங்கள் இப்ப நடிச்சு கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? நாங்கள் இப்பொழுது ஒளிகடமா நடித்து கொண்டிருக்கிறோம். உள்ளான மனுஷன் நடிக்காத நிலையில இப்பதான் இவருடைய சுயரூபம் எனக்கு தெரிந்தது. அதான் நாங்கள் தமிழ்ல மரியாதை பார்க்கும்போது நீங்கள் நாங்கள் எடுக்க வைக்கிறோம். ஏன்னா திருத்துவம் உடையவனா இருக்கிறார். ஏன்னா உள்ளுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறேன், நான் நீ என்று கதைக்கலாம். 2 பேர் இருக்கிறார், நீங்கள் நாங்கள் ரெண்டு கதைக்கிறோம். ஏண்டா உள்ளான மனுஷன் இருக்கிறவரை இருந்துட்டு கொள்வார். இப்ப அமைதியா இருக்கிறார். ஆனா அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா சரி, அது மனுஷனுடைய இருக்கும், அதுக்கெல்லாம் மதிக்க விடுவான். அப்ப சிலுவையில அதான் ஆண்டு சொன்ன, சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறோம். இயேசுவிடம் வந்து கேட்கும்போது ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு வர. சிலுவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்க போட்டிருக்கிற சிலுவை அல்ல, பாடுகள் சொல்றாங்க, அது ஒரு புறம். சிலுவை என்று சொன்னால் சுயத்திற்கு மரித்த சிலுவையில தான் அறையப்பட வேண்டும். அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. அப்ப நாங்க சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவோடு தனித்திருக்க வேண்டும் என்றால் நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு தனித்திருக்க வேண்டும் என்று சீட விரும்புகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்ல, என் பின்னே வர விரும்பினால் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு அந்த சிலுவை இருக்கிறது, அந்த சிலுவை மறிக்கூடாவே. ரோம சட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கூட அவர் சிறு வயது சிலுவைகளை பார்த்தவர், சிலுவை மரணத்தை பார்த்திருக்கிறவர். கலிலேயரே ரோமர் 20,000 பேருக்கிட்ட சிலுவையை அறையும் போது இயேசு சிறுவனாக இருந்திருக்கிறார். இந்த சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டதன் நோக்கம் அதுதான். பாருங்க, ரோம சட்டத்தின்படி அந்த சிலுவையை கொண்டு போது அவனை சிலுவையை சுமக்கும்படியாக சுமந்து கல்வாரி மட்டும் செல்ல வேண்டும். அதுக்கு பிறகு மரணம் தான் மறிக்க போறான். அவனுக்கே சிலுவையை தோண்டி சிலுவையை சுமந்து கொண்டு வான்னு சொல்றார். சொல்லி அவன் அங்க மரண தண்டனை கொடுத்து விடுறார். இலங்கையில் சில சம்பவங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒருவரை தண்டனை கொடுக்கும் பொழுது அவரை சவப்பட்டி கடையை கொண்டு போய் உனக்குரிய பெட்டியை எடுத்துக்கொண்டு பிற்பாடு அவனுக்கு தெரிகிறது
தான் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், காட்டி கொடுத்து விட்டேன், நான் மறிக்கத்தான் போகிறேன். ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்கிறவர்கள் அந்த பெட்டியை எடுத்து அந்த பெட்டியை கொண்டு வா, நீயே செலக்ட் பண்ணு. அவர் செலக்ட் பண்ண கொண்டு வந்தார்கள். அதே அவருக்கு நெற்றியில் ஒரு பொட்டு வச்சு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். இதே போலதான் ரோமர் பெற்றி கதைச்சிகள் என்றால் அவர்களுக்கு சிலுவை தண்டனை. சிலுவை தண்டனை மட்டுமல்ல, அவர் இந்த கபாலஸ்தானம் என்ற இடத்துக்கு சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், அங்கு அதை அறையப்படும். அதே போல நமக்கு நம்முடைய சுயத்தை நாங்கள் சுமந்து சென்று சிலுவையில அறையப்படும். சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே. சிலுவையில் நான் மரித்து விட்டேன். அவை உண்மையாக நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது இந்த சிலுவையை நோக்கி நாங்கள் பார்த்து ஆராதனை செய்கிறோம். நான் சுயத்துக்கு எல்லாவற்றையும் நான் விளந்து விட்டேன், என்னுடைய உள்ளும் புறமும் எல்லாம் கிளியரா இருக்கு. நான் தேவனுடைய ஆவியான நிரப்பும் பொழுது நம் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறோம், அழுகிறோம். தேவனுடைய ஆவியை நாங்கள் நிரப்பணும். ஏன் அழுகிறோம்? இந்த உள்ளான மனுஷனுடைய ஆவி கிரிக்கை செய்கிறபடினாலே நமக்குள்ள அந்த பாவ உணர்வு அடைந்து நாம் அழுகை வருகிறது. சொல்லுவோம், ஏன் அழுகிறான்? உள்ளான பரிசுத்தாவி நிரப்பும் பொழுது, அதான் அந்நிய பாசையில் பேசுகிறோம், தேவனுடைய பேசுகிறான். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய பேசும் பொழுது அவரை கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது உள்ளத்திலே கண்டித்து உணர்த்தும் பொழுது அவருடைய பழைய ஞாபகங்கள் வரும், பழைய காரியங்கள் வரும் பொழுது குமரைக்கு ஒப்பு கொடுத்து அடைகிறார். இந்த ஆவியின் அனுபவங்களை பெற்றவர்களுக்கு தெரியும். அவர் இந்த ஆவியின் அனுபவங்களை பெற்றுதான் நீ ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மாம்சத்துல எல்லாம் அணிந்து போயிடும். அதான் இந்த வருடம் புரோதி விரதமா என்று சொல்லி இந்த சித்திரை வருது சொன்னா புரோதி விரோதம் என்றால் புரோதி விரதம். அப்ப அநேக ஜனங்கள் மறைக்க போறாங்களா, மறைச்சு ஆவியா போக போறாங்களா என்று ஒரு சொன்னார். உண்மை காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவரை வந்தவர் ரகசிய வரியில வந்து அவர் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை ஆண்டோட வருகை சீக்கிரம் இருக்கு. இஸ்ரேல் பொழுது என்ன செய்ய போகிறது உலகம் நடுங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஏவுகணைகளை விட்டார்கள். 99% இஸ்ரேல் அதை தகர்த்து விட்டது. 12 பேர் தான் காயப்பட்டார்கள், ஒரு குழந்தை இறந்து விட்டது. ஆனாலும் ஈரான் எடுத்த முடிவு அளிக்கிறதா. ஆனா இஸ்ரேல் அடுத்த முடிவு என்ன செய்யும் என்று உலகம் நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த விதத்தில் நடக்கும்? ஏனென்றால் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக நாடுகள் கூடும் என்று சொல்லப்படும். ஆகவே நாம் நம்முடைய தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும். எந்த வேளையிலும் தேவனை தொழுது கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது எங்களை இதை குறித்துதான பயமே நமக்கு வராது. ஆகவே தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுவோம். ஆகவே முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது ஆராதிக்கும்படியாக பாடகர்களை நியமித்துக் கொள்கிறான். பேர்கள் எல்லாம் சொல்லப்படும். இவர்களை நியமித்து பாடுபடியாக சங்கீதங்களை கொடுக்கிறார். இப்படியாக நீங்க தேவனை புகழ்ந்து பாடுங்கள், அவர் அதிசயங்களை சொல்லுங்கள். மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், ஆராதனை என்றால் என்ன? அவர் செய்த நன்மைக்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரது பண்புகள், மேன்மைகள், புகழ்களை சொல்ல வேண்டும். தேவனை ஆவியில் அமைத்து நாங்கள் துதிக்க வேண்டும். அவருக்கு நம்மை, நமது நேரத்தை, இன்று நம்மை, நமது நேரத்தை நம்முடைய கொடுக்கிற காரியங்கள் குறைவு. நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டோம், ஆராதனைக்கு நேரத்துக்கு கொடுக்க மாட்டோம், நம்மை கொடுக்கணும். அப்ப ரோமன்ல சொல்லப்படுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. நம்முடைய எல்லா விதத்திலும் பொருட்களாலையும் அவரை கனப்படுத்துங்கள். அதுக்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரியப்படுத்துகிறோம். இதுதான் இந்த ஆராதனையின் முக்கியம். அப்ப பணிந்து கொள்ளுதல் என்றால், நாம் பணிந்து கொள்ளும் பொழுது இந்த காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், முழு உலகத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டாம். தாவீது சொல்ற சத்தமாக துதிக்க முடியும். சில படையில சில சபைகள்லாம் அமைதியாக வந்துட்டு போறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க, அவர்களுடையது. ஆனா இங்கே வேதத்தில தாவீது சொன்னார்கள், அவரை சத்தமாக
சத்தமாக துதிக்கும்படியாக நீங்க சங்கீதம் இந்த அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா தாவீது அப்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே சங்கீதங்களை நாங்கள் படிக்கும் பொழுது தேவனை சத்தமாக துதிக்கிறோம். ஆகவே நாம் அவர் எல்லா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களும் படைத்த தேவன். அவர் எகிப்திலிருந்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து கொண்டு வந்த தேவன். அப்ப நாங்கள் அவரை எப்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? அவரை முழுள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆவியுடனும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். ஆகவே அந்த பெட்டிக்கு முன்ன பெட்டியை கொண்டு வந்து தாவீது எருசலேமில் வைத்து இப்படியாக துதிக்கும்படியாக செய்கிறார். அந்த பெட்டி இருந்த இடத்திலிருந்து அவர்கள் பெட்டியை கொண்டு வரும் பொழுது மாடு தரமக்கள் அதை பிடித்த பொழுது ஊசா அடிக்கப்பட்டார். தேவனுடைய நாமத்தை நாம் வீட்டிலே வழங்கக்கூடாது. ஆகவே தேவனை ஆராதிப்பது என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஒருவருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல. தேவனை நான் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்கிறேன். எல்லா மத ஸ்தாபனங்களும் ஒரு ஆராதனையை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த ஆராதனை என்னவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஏனென்றால் அவர் எனக்காக பலியானார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காகவே கொடுத்தார். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை அவர் பலப்படுத்துகிறார். நமக்கு ஆசீர்வாதம். ஏதனுடைய வீட்டில் 3 மாதம் இருந்த பொழுது இந்த பெட்டி அவருடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தார். ஆகவே இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா காரியம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பார்ப்ப இந்த தடம்பு சம்பவம் இந்த ஊசா பிடிக்காவிட்டிருந்தால் ஒரு வேளை எருசலேமுக்கு வந்திருக்கும் இந்த பெட்டி. இந்த ஏதோனுடைய வீட்டிலே குறைபாடு ஒன்று இருந்தது. இந்த குறைபாட்டை நீக்கும்படியாக தேவன் காரியத்தை அங்கு செய்கிறார். தாவீது மூலம் தாவீது அந்த பெட்டியை அங்கே ஏதோ வீட்டை வச்சு விட்டான். ஏதோ வீட்டை வைத்த பொழுது 3 மாதம் அங்கே இருந்தாங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது தாவீது கேட்டு சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதம் என்பது நாங்கள் ஒரு பொருட்கள் ஒரு காரியம் மட்டுமல்ல. நம்முடைய சரீரமே நம்மை கைவிட்டு விடும். நம்முடைய சரீரம் நம்மை கைவிட்டுவிடும். ஆனால் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனை நாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையின் துதியினால நிறைந்த அந்த இல்லம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே அப்படியாக நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம். நாம் எவர்கள் தேவனுடைய ஏதோ கூட பெட்டி வருவதற்கு இடம் கொடுத்தோமோ, இடம் கொடுக்கிறோமோ, அந்த இல்லத்தில் அந்த பெட்டி வந்தால் உங்களையும் உங்கள் வாழ்க்கையை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது அவரோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்வோம். ஆகவே இதுதான் இன்றைய நாள் நான் சொல்வது. நாம் பணிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தேவனை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் உண்மையான தேவன் மறைத்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரே ஒரு ஆண் இயேசு மட்டுமே. அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று அவர் உயிர்த்திருந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு தரிசனமானார். அகால பிராவியாகிய பவுல் சொல்லுகிற நான் ஒரு அகால பிராவி என்றார். அகால பிராவி எனக்கும் தரிசனமானார். நடு ரோட்ல சாஷ்டாங்கமா விழுந்தார். தேவனை நான் தொழுது கொள்ளும் பொழுது அதான் பணிந்து கொள்ளுது. முழங்கால் படிக்கிட்டு பார்க்கிறோம். சாஷ்டாங்கம் விழுந்து பணிந்து கொள்ளுது. தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது அந்த பவுல் சாஷ்டாங்கமா விழுந்தான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய மகிமையை நான் காணும் பொழுது தேவனோடு பணிந்து அவனை சடுதியிலே நான் கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அப்படியாக தொழுது கொள்ள போகிறோம். உண்மையான தேவனை தொழுது கொள்ள போகிறோம். தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. நம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை தாம ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரை. எழுந்து நிற்போம். அவரை நாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒரு கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ளும்படியாக அவர் தேவன் ஆவியா இருக்கிற தேவனை நாங்கள்
நாங்கள் உண்மையோடு தொழுது கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிப்பே, இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா? அப்பா உம்மை ஆராதிப்பே, இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன். அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன். உம்மை தொட்டு தொட்டு ஆராதிப்பேன், உம்மை முத்தமிட்டு ஆராதிப்பேன், உம்மை சுத்தி சுத்தி ஆராதிப்பேன், உம்மை நடனமாடி ஆராதிப்பேன், உம்மை தொட்டு தொட்டு ஆராதிப்பேன், உம்மை முத்தமிட்டு ஆராதிப்பேன், உம்மை சுத்தி சுத்தி ஆராதிப்பேன், உம்மை நடனமாடி ஆராதிப்பேன். கல்லும் மண்ணும் இல்ல, கல்லும் மண்ணும் இல்ல, உம்மை தெய்வம் நீங்க, உம்மை தானே நாங்க ஆராதிக்க வந்தோம், உம்மை தாங்க நாங்க ஆராதிக்க வந்தோம். அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன், அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன். என்னை காண்கிற, என்னை காண்கிற தெய்வம் நீங்களா, நீங்க இல்லாம வாழ முடியாதே, நீங்க இல்லாம வாழ முடியாதே. அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன், அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன். சர்வவல்ல தெய்வமே, சர்வவல்ல தெய்வமே, உம்மை போல யாரும் இங்கு இல்லப்பா, எங்கும் இல்லப்பா, இங்கு இல்லப்பா, எங்கும் இல்லப்பா. அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன், அப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசு அப்பா உம்மை ஆராதிப்பேன். உம்மை தொட்டு தொட்டு ஆராதிப்பேன், உம்மை முத்தமிட்டு ஆராதிப்பேன், உம்மை சுத்தி சுத்தி ஆராதிப்பேன், உம்மை நடனமாடி ஆராதிப்பேன், உம்மை தொட்டு தொட்டு ஆராதிப்பேன், உம்மை முத்தமிட்டு ஆராதிப்பேன், உம்மை சுத்தி சுத்தி ஆராதிப்பேன், உமக்கு நடனமாடி ஆராதிப்பேன். கண்ணு மண்ணம் அல்ல, உண்மை தெய்வம் அவர், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆகவே தேவன் ஒருவரே ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, பெட்டியை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? அபிரகாம் வீட்டிலே இருந்தபொழுது, 20 வருடங்களாக இருந்தபொழுது தாவீது அதை கொண்டு வரும்படியாக ஆட்களை அனுப்பின பொழுது நம்முடைய பிள்ளைகள் வதத்தை நடத்தினார்கள். மாடு அடமாறுகிற பொழுது பெட்டி விட போகிறதே என்று சொல்லி துணிகரமாக செயல்பட்டார். அதிலே தேவன் தாவீது மீண்டுமாக அந்த பெட்டி தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய வார்த்தையின்படி அதை கொண்டு வரும்படியாக சொன்ன பொழுது அவர்கள் பாடலோடு தேவனை துதித்து கனத்தை கொடுத்து, தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக எப்படி நீங்கள் துதிக்க வேண்டும், சங்கீதங்களில் சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து நீங்கள் துதியுங்கள், அவரை புகழுங்கள், உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், உற்சாக வரிகளை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்கார தொழுதுன்னு சொல்லி அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் தாவீது. அதே போல நாமும் தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
அந்த ஆவியில நிறைந்து நாம் ஆராதிக்கிறோம். நம்மை பலப்படுத்துகிறது. நாம் உண்மையாக நாங்கள் தொழுது கொள்வோம். நாம் ஏனோதானோடு தொழுது கொள்ளவில்லை. நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பணிவோடு வந்திருக்கிறோம். நாங்கள் பெருமையினுடைய சுயம் உடைக்கப்பட்டு நாம் ஃப்ரீடமாக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட போதனைகளை படித்தேன், இவ்வளவு காரியங்களை செய்தேன், ஆகவே அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வீண். நான் தேவனை ஆராதிக்கிறேன். லாபமான இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்று எங்கே பெருமையா கதைக்கக்கூடியவர்கள் அது தனக்கு லாபம் என்று நினைக்கிறான். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் ஆராதிப்பேன், நான் இளைஞர்தான் செய்வேன் சொல்லுகிற வாழ்க்கை அப்படித்தான் சவுல் என்று பவுல் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், எல்லாம் குப்பையாக லாபமான இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்று கிறிஸ்து இயேசுவுக்காக அதை அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரையே நாங்கள் தொழுதுகிறோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ளும் போது நாங்கள் வரும் பொழுது, அவரை பணிந்து கொண்டு அவருடைய சன்னதிக்கு நாங்கள் வரும் பொழுது பயத்தோடு, அழுத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் உணர்வோடு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்மை தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆகவே நீடித்து நாட்களாய் அவர் நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார். நிறைவானது வரும்பொழுதும் குறைவானது நாம் அழிந்துவோம். அவை குறைவுள்ள ஒரு இல்லத்தை கண்டு அந்த இடத்தில் பெட்டி போன பொழுது அவன் வீட்டை ஆசீர்வதித்தது. நீங்கள் உங்கள் இதயத்தை தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பெட்டி வந்து பங்குபடியாக இல்லத்தை கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் சரீரங்களை கொடுப்பீர்கள் சொன்னார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீரங்களில் தேவன் அற்புதங்களை செய்வார். உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லோருமாக துதிக்கலாம். நன்றி செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கே மகிமையை வரப்படும். தேவரின் ஒருவருக்கே நாங்கள் ஆராதி செய்வோம் என்று ஆண்டவரை முடிவெடுத்திருக்கிறோம். உண்மையை நாங்கள் பணிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனோடு கிரியை என்னோடு கூட வருது என்று சொல்லியிருக்கிறேன். மறித்தேறிந்தோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்கள் ஆண்டவரே, நான் உண்மையாக பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அப்படியாக நாங்கள் சபை கூட்டி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே, ஏதோனுடைய இல்லத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சரீரங்களில் ஒரு மாற்றத்தை கட்டிடணும், இல்லங்களில் ஒரு மாற்றத்தை கட்டிடணும், எங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கட்டிடணும். ஆண்டவரே கர்த்தாவே, எதிர் வினைவுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றி போடுகிறோம். அப்படி நாமத்தினால் இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரை தேவன் பலப்படுத்தும். தேவனை முழு உள்ளத்தோடு பிள்ளைகள் ஆராதிப்பார்கள். நம்முடைய வருகை மட்டும் நாங்கள் தொழுது கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வருகை மட்டும் நிலைத்திருக்க கிருபை ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி ஆண்டவரே, வருகிற நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா மறைத்து போன காரியங்களை நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே மறைத்து போயிருக்கிறோம், உயிர் மீட்சி அடைய செய்யும் செய்வதற்காக கோடிச்சு உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம் எல்லோரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பது. ஆமென். ஆமென். God bless you.